இன்றைக்கி வந்து ப்ரெட்டு கட்லெட்டு செய்ய போகிறோம். அது உருளைக்கிழங்கு வேக வைக்க போகிறோம். உருளைக்கிழங்கு வேகிறதுக்கு கல் உப்பு போட்டுக்கிறோம். ப்ரெட்டு கட்லெட்டுக்கு இந்த ப்ரெட்டில் இருக்கிற இந்த சைடெல்லாம் பிச்சு எடுத்து தனியாக வச்சுருக்குது. இதை வந்து வறுத்து தூள் பண்ணி வச்சுக்க போகிறோம். இதை தனியாக எடுத்தாச்சு. உப்பு சால்ட்டு போட்டதை வாங்கிட்டு வர சொன்னால் இனிப்பாக வாங்கிட்டு வந்துருக்கான். அந்த கட்லெட்டு காரமாக இனிப்பாக செய்ய போகிறது காரம். ஆனால் மேலே இருக்கிற அந்த ப்ரெட்டு வந்து இனிப்பாக இருக்கும், உள்ளே காரமாக இருக்கும். ஸ்வீட்டும் காரமும் கலந்த மாதிரி இருக்கும். இந்த ப்ரெட்டில் இருக்க ஓரத்தை வறுக்கிறதுக்கு சட்டியை வச்சுக்கிறோம். இப்போ இதை வந்து நல்லா மொறுன்னு வறுத்து தூள் பண்ணணும். இப்போ வறுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு வறுத்தாச்சு. ஆறினோடனே தூள் பண்ணிக்கலாம். சவுண்டு வருது பாருங்க. நல்லா ஆறிடுச்சு பாருங்கள். மொறுன்னு வந்துடுச்சு. கையிலே தூள் ஆகுது. மிக்சியில் போட்டு ஒரு ஓட்டுனா போதும். மாதிரி கொடுத்தா போதும். போதும், இந்த அளவுக்கு போதும். உருளைக்கிழங்கு வெந்துருச்சு. இப்போ தோலை உரிச்சிட்டு கையில் பிணைஞ்சி விட்டுக்கலாம். பிணைஞ்சி விட்டு தாளித்து விடணும். நல்லா அந்த மாதிரி பிணைஞ்சி விட்டுக்கணும். நல்லா குழவா வேக வச்சாதான் இந்த மாதிரி மசியும். கிழங்கு மசிக்கிறதுக்குன்னு தனியாக ஒரு இது இருக்கும். அது இல்லாதனால நான் கையிலே பிணைஞ்சி விட்றேன். கிழங்க நல்லா வெந்துருச்சு, அதனால் கையிலே பிணைஞ்சிக்கலாம். கட்லெட் செய்கிறதுக்கு உருளைக்கிழங்குக்கு மசாலாவை தாளிச்சுக்கணும். அதுக்காக சட்டி வச்சுருக்கு. நெய் ஊற்றிக்கிறோம் தாளிக்கிறதுக்கு. நல்லா சூடாகிருச்சு. ஃபஸ்ட்டு முதல்ல சோம்பு போட்டுக்கிறோம். நாங்கள் நெய் ஊற்றிருக்கோம். நீங்கள் ரீஃபண்ட் ஆயில் வேணாலும் ஊற்றிக்கோங்க. நல்லாயிருக்கும் எது ஊற்றுனாலும். சோம்பு ரொம்ப முருக வேணாம், கொஞ்சம் இதாக போகும். வெங்காயம் போட்டுக்கிறோம். அடுத்து நாலு வெங்காயம், 1/2 கிலோ உருளைக்கிழங்கு, கருவேப்பிலை போட்டுக்கிறோம். வெங்காயம் வதங்கிறதுக்கு உப்பு போட்டுக்கிறோம். கொஞ்சம் கல் உப்பு தான் போடுறேன். நான் வேகையில் பறந்துடும் உப்பு. வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினா போதும். பட்டை கிராம்பு தூள் போட்டுக்கிறோம். 1/4 ஸ்பூனு பட்டை கிராம்பு தூள் போதும். இப்போ இஞ்சி பூண்டு 2 ஸ்பூன், சின்ன ஸ்பூனில் 2 வெங்காயம், இஞ்சி பூண்டு, பட்டை கிராம்பு தூள் எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் மிளகாத்தூள் போடுவோம். இஞ்சியை 1 ஸ்பூன் மிளகாத்தூள், மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன், வெங்காயம் பாருங்கள் எந்த அளவுக்கு சுருண்டுருச்சு. அதுக்கு தான் 1/2 வேக்காட்டிலே போட்டுருவோம். உருளைக்கிழங்கு போட்டுக்கிறோம். வேக வச்சு மசித்த உருளைக்கிழங்கு காரம் நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கலாம். காரம்
இந்த மாதிரி சுருண்டுவோம் நல்லா. இந்த மசாலா உருளைக்கிழங்கு எல்லாம் உப்புலாம் இந்த மாதிரி சுருண்டு வரணும். கடைசியில் புதினாவை போட்டு 2 கிண்டு கிண்டி இறக்கிடும். கொத்தமல்லி தழை இல்லை, அதனால் புதினா போட்டு வாசத்துக்கு. கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டு தண்ணி ஊற்றி கலக்கி வச்சுக்கலாம். இப்போ ஒரு பிரெட்டை எடுக்கிறேன். தண்ணியில் லைட்டாக, ரொம்ப முக்கிடக்கூடாது, அப்படியே லைட்டாக பிடஞ்சிங்கன்னா மாவு மாதிரி வந்துடும். இந்த மாதிரி உருட்டிட்டு அப்புறமேட்டுக்கு ரவுண்டு ஷேப்பாக தட்டிடணும். இந்த அளவுக்கு தட்டிட்டு இப்போ அந்த கார்ன்ஃப்ளவர் மாவில் முக்கி எடுக்கிறேன். அந்த இந்த மாதிரி ரவுண்டாக தட்டி வச்சுக்கோங்க. கட்லட் சைஸ். இதுக்கு பிரெட்டு பற்றலாம். கட்லெட் வறுக்கிறதுக்கு கொஞ்சமாக நெய் ஊற்றி வறுத்துக்கலாம். நெய்யில் வறுத்தா நல்லாயிருக்கும். எண்ணெயில் போட்டு வறுக்கிற அளவுக்கு கிடையாது, கொஞ்சமாக போதும். இந்த அளவு போதும். கம்மியாக அனலில் வச்சு சீக்கிரமாக கருகிடும். கம்மியாக வச்சணும் அனல். எண்ணெயை இந்த மாதிரி கொஞ்சம் எடுத்து மேலே மேலே ஊற்றிக்கணும். ஆனால் நெய் கொஞ்சமாக ஊற்றிருக்கோம்ல, அதனால். ப்ரெட்டு மட்டும் பெருசாக இருந்துச்சுன்னா இன்னும் நல்லா பெருசாக வரும் கட்லெட். என்ன வெள்ளையாக இருக்குன்னு பார்க்குறீங்களா? இது என் பையன் ஊட்டினது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அதுக்கப்புறம் இன்னைக்கு வீட்டில் இருந்து பார்த்தீங்கன்னா வந்து கட்லெட் செஞ்சுருந்தாங்க. எப்படி இருக்குது? செம்மையாக இருக்கா? செம்மையாக இருக்குங்க. அந்த ப்ரெட்டோட க்ரம்ஸ் எல்லாம் பார்க்க அப்படியே சூப்பராக இருக்குது. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து டொமேட்டோ சாஸ் நல்லாயிருக்கும். இதே மாதிரி வந்து மயோனஸ் நல்லா இருக்குமா என்னன்னு தெரில, சாப்பிட்டது கிடையாது. ஆனால் வந்து நல்லா இருக்குன்னு தான் நினைக்கிறேன். டொமேட்டோ சாஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து செய்ய முடியல. ஏன்னா இதுக்கு செய்கிறதுக்கே வந்து மணி வந்து 11 ஆயிடுச்சு. செய்ய முடியல. சரி, இதை சாப்பிட்டு பார்ப்போம். சூப்பராக இருக்குது. இங்கே பாருங்கள், 2 லேயர் மாதிரி இருக்குது. பாருங்கள், 2 லேயர் இருக்குது. ப்ரெட்டும் அந்த மசாலாவும் சேர்ந்து சூப்பராக இருக்குது. செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. அந்த உருளைக்கிழங்கு பார்த்தீங்கன்னா வந்து செம்மையாக இருக்குது. ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு சும்மா செம்மையாக இருக்கும். ப்ரெட்டில் லைட்டாக பார்த்தீங்கன்னா வந்து ஒரு இனிப்பு இருக்குது. ஆனால் அந்த மசாலாவில் வந்து காரமாக இருக்குது. சாப்பிடும் போது நல்லா சூப்பராக இருக்குது. வேறு லெவலில் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறோம். வேறு என்ன வீடியோ போடலாம் அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு மாதிரி இந்த மாதிரி செஞ்சு போகணும் அப்படின்னாலும் கூட கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.
மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துருங்க.